ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாசி பருப்பில் பருப்பி செய்ய போகிறோம். அந்த பாசி பருப்பில் இருக்க நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது. சாயங்கால நேரத்தில் நாம் எல்லோரும் கூடி உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சுவையான இனிப்பான ஒரு ரெசிப்பியை செஞ்சு சாப்பிட்டா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் உட்காந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டார்ட். பாசி பருப்பு பருப்பி தேவையான பொருட்கள்: பாசி பருப்பு 200 கிராம், முந்திரி 10 பீஸு, ஏலக்காய் 6 பீஸு, நெய் 10 ml, வெல்லம் 150 கிராம், 1.5 கப். இப்போ பாசி பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். பச்சை பிள்ளைய போல வச்சோம். பருப்போட பச்சை வடை போற வச்சு நல்லா வருங்க. நல்லா பாசி பருப்பு வறுத்தாச்சு. இப்போ இது குக்கர்ல பாயில் பண்ணோம். கிராம் பருப்பு, அதுக்கு 300 கிராம் தண்ணி ஊற்றணும். குக்கரில் போட்டாச்சு. போட்டு நல்லா மூடிக்குங்க. 3 விசில் வந்தோடனே போதும். பருப்பு பாயில் ஆயிடுச்சு. நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதோட சேர்த்து அரைச்சிங்க. அப்போ தான் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நல்லா 1.5 கப்பு வெல்லத்தை பாவு காய்ச்சிக்கலாம். இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. 1.5 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி போதும். நல்லா மெல்ட் ஆகிட்டோம். வெள்ளைப்பாவில் நம்ம அரைச்சி வச்ச பாசி பருப்பு பேஸ்ட்டை இதில் போடணும். ஸ்லோ பதில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க. அதை நல்லா கரையிற வச்சோம். ஆரம்பத்தில் லூஸாக தான் இருக்கும். போக போக நல்லா திக்காகிடும். ரெண்டு ஸ்பூன் நெய் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. மீதி அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில்வர் கண்டெய்னரில் ஆயில் கீ தடவி நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், மாற்றி வச்சுக்கிறேன். மாற்றினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனில் பின்பக்கம் நெய் தொடங்கிட்டு நல்லா அது மாதிரி அழுத்திட்டுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும்.
ஈவனாக பண்ணிக்கங்க. நாலா பக்கமாக காட்டு. அழுத்தி காட்டு.